அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 16/8/2024 ஆடி மாதத்தின் 31ஆம் நாள், ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி விரதம், ஏகாதசியும் துவாதசியும் இணைந்து வரக்கூடிய நாள். விஷ்ணுபதி காலம் இன்று இரவு இருக்கு. இப்படி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் இரவுக்குள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி, அதாவது சாயங்காலம் ஒரு 5:40க்கு பின்னாடி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க. உங்கள் பண தேவைகள் எல்லாம் நிச்சயமாக பூர்த்தியாகும். இன்றைய நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாளில் நம்மளை சுற்றி நிறைய ஆற்றல்கள் நிறைந்திருக்கும். தவறாமல் வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்துக்கு போய் அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க. நாளை மாதத்தின் முதல் நாள். இன்றைய பொழுது, இன்றைய மாதம் மிகவும் இனிதாக இருந்தது, இந்த மாதம் முழுக்க நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. இதை மாதிரி விஷயங்களெல்லாம் இன்று தவறாமல் செய்யுங்க. அப்படி செய்யும்போது 33 தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்க இந்த ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யுங்க. உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய இருபுறமும், அதாவது வலப்புறம் இடப்புறம் இருபுறமும் ஒரு சிறிய தட்டு வச்சு கொஞ்சமாக அதில் அட்சதை அரிசி, கொஞ்சோண்டு அட்சதை அரிசி போட்டு ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு 48 நிமிடங்கள் அந்த தீபமானது நிலைவாசலில் எரியணும். சாயங்காலம் 5:45க்கு பிறகு இரவு 12க்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி, ஒரு 48 நிமிஷம் இந்த தீபமானது இந்த நிலைவாசல் கிட்ட எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. குலதெய்வத்தின் அருளும், மகாலட்சுமி தாயாரின் அருளும், பிரபஞ்சத்தின் அருளும், 33 தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சோன்னு எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த அரிசியை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மகா பெரியவாவின் அருளாலும் வரலட்சுமி தாயாரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.